இன்னைக்கு வந்து டே 7 தார் வாங்க போற சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக நார்மல் பீப்புள் கூட நீங்கள் வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இதை மட்டுமே வச்சு எப்படி ஃபண்டட் அக்கௌண்ட்டை வாங்கலாம், பே அவுட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். யார் ரொம்ப பிகினராக இருந்தால் கூட வந்து ஈஸியாக அது ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பே அவுட் எடுக்கலாம். சரி வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. இப்போ வந்து 10 அக்கௌண்ட் வாங்குறோம் ஃபண்டட் அக்கௌண்ட்டில். 10 அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்ட்டோட வேல்யூ வந்து $40, அதாவது இந்தியன் ரூபாயில் வந்து 3600 ரூபா. அப்போ வந்து ஒரு 10 அக்கௌண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 10 அக்கௌண்ட் வாங்கி வாங்கினா $400 10 அக்கௌண்ட்டுக்கு வரும். $400ன்றது 36,000 வரும் டோட்டலாக. நீங்கள் 10 அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க. இந்த 10 அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வந்து வெறும் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மட்டும்தான் பே அவுட்டே எடுக்க போகிறோம். இந்த 10 அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறது ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்காகவே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துருக்கேன். இதான் வந்து 10 அக்கௌண்ட் வாங்கியிருக்கோம். 5 அக்கௌண்ட்ல இருந்து 3 அக்கௌண்ட் வந்து ஃபேஸ் 2க்கு போகிறோம். இன்னொரு 5 அக்கௌண்ட்ல இருந்து 3 அக்கௌண்ட் வந்து ஃபேஸ் 2க்கு போகிறோம். 3 அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் தான் பாஸ் பண்ணி லைவ் கொண்டு போகிறோம். இந்த 5 அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணி லைவ் கொண்டு போகிறோம். அதாவது இந்த 5 அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அக்கௌண்ட் தான் லைவ் போகுது. இந்த 5 அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அக்கௌண்ட் தான் லைவ் போகுது. மொத்தம் 2 அக்கௌண்ட் தான் லைவ்ல இருக்கு. இந்த 2 லைவ் அக்கௌண்ட்லயும் நம்ம ஒரு அக்கௌண்ட்ல மட்டும் பே அவுட் எடுத்தாலே போதும். 8% பே அவுட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து $800 வரும். $800 வந்து 80% பே அவுட். அது $160 20% போயிடும். பேலன்ஸ் $640 நமக்கு வரும். $640ன்றது 58,000 ரூபா. நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 36,000 ரூபா. 10 அக்கௌண்ட் வாங்கியிருந்தோம். ஆனால் 58,000 32,000 போச்சுன்னா 22,000 லாபம். ஜஸ்ட் வந்து நம்ம அந்த 10 அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் வின் பண்ணாலே, ஒரு அக்கௌண்ட் பே அவுட் எடுத்தாலே இந்த அமௌண்ட் வந்துச்சு. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ட்ரேட் பண்ணணும், டெய்லி ட்ராடர்னா என்ன, மேக்ஸிமம் ட்ராடர்னா என்ன, மினிமம் ட்ரேடிங் டேஸ்னா என்ன, இது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வந்து பே அவுட் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து 100 அக்கௌண்ட்ல பே அவுட் எடுத்துட்டு தான் இருந்தேன். நான் வந்து எமோஷனில் எல்லா அக்கௌண்ட்டையும் ப்ளோ பண்ணிட்டேன். ஸோ அந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணாதீங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 3 அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். அதில் 2 அக்கௌண்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ 3வது அக்கௌண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கேன். இன்னும் ஃபேஸ் 2க்கு போகல நான். ஓகே, இன்னும் 3 அக்கௌண்ட் இருக்குது. 3 அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக நான் ஃபேஸ் 2 போயிட்டு இந்த 3 அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டாக லைவ் அக்கௌண்ட் கொண்டு வந்துடுவேன். நீங்கள் அந்த 5 அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் லைவ் கொண்டு வந்துடுவேன். இப்போ வந்து இதில் வந்து 4 அக்கௌண்ட் கூட லைவ் வரலாம், 3 அக்கௌண்ட் லைவ் வரலாம். அது மேட்ரு கிடையாது. நம்ம ஒரு அக்கௌண்ட் லைவ் போகிறது தான் மேட்ரு. கன்சிஸ்டன்சியாக இதை மட்டுமே பண்ணணும். மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கணும். கரெக்டாக 8% வந்தோடனே இது வந்து வித்ரா எடுத்துடணும். தேங்க்யூ.